தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் அர்த்தசாஸ்திரம் தர்ம அபிவிருத்தியே அஸ்திவாரம் வர்ண தர்ம பரிபாலனம் பகுதி 3. ராஜா வர்ண தர்ம பரிபாலன பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அதே சமயத்தில் வர்ண தர்மம் தேசத்தில் குற்றங்களை பெருமளவுக்கு குறைத்து அதனால் அவனுடைய நீதி தண்ட பொறுப்பையும் வேலையையும் ரொம்ப தூரம் குறைத்து உதவியது. நிச்சயமாக தனக்கு ஒரு தொழில் உண்டு, நிர்ணயமான ஒரு வாழ்க்கை முறை உண்டு என்று வர்ண விபாகத்தில் ஏற்பட்டிருந்ததால் இப்போது உண்டாயிருக்கிற போட்டிகளுக்கு அப்போது இடமில்லை. போட்டி இருக்கிற போதுதான் பொறாமை உண்டாகிறது, பகை ஏற்படுகிறது, மோதல், அடிதடி, கிளர்ச்சி, ஏமாற்றுவது, லஞ்சம், திருட்டு, கொலையே பண்ணுவது என்றெல்லாம் குற்றங்கள் பெருகவும் இடம் ஏற்படுகிறது. இதெல்லாம் இல்லாததால் பழைய நாள் ராஜாவுக்கு காவல் செய்கிற போலீஸ் பொறுப்பும் நியாயம் வழங்கி தண்டனை விதிக்கிற ஜுடிஷியல் பொறுப்பும் நிரம்ப குறைந்தன. வர்ணாசிரம பரிபாலனம் என்பது அவனுடைய முக்கியமான பொறுப்பாயிருந்த போதிலும் அது அவனுக்கு பெரிய பிரயாசையோ வேலையோ தருகிற பொறுப்பாய் இல்லை. ஏனென்றால் ஜனங்கள் தாங்களாகவே இந்த நியதிக்கு கட்டுப்பட்டுத்தான் இருந்தார்கள். அபூர்வமாக எங்கேயாவது யாராவது தான் மீறி பண்ணுவதாய் இருந்தது. நேரே பொது ஜனங்களிடம் தொடர்பு வைத்துக்கொண்டு ரொம்பவும் வசீகரணம் உள்ளவராய் இருந்த புத்தர் மாதிரியான ஒருவர் வர்ணாசிரம அதிகார பேதங்கள் கூடாது என்ற போது கூட இதற்காக பாப்புலர் அப்ரைசிங், வெகுஜன கிளர்ச்சி எதுவும் நடந்ததாக நம் சரித்திரத்தை எவ்வளவோ திருத்தி எழுதியிருக்கும் வெள்ளைக்காரர்கள் கூட சொல்ல காணும். நம்முடைய பொது ஜனங்கள் நல்ல புத்திசாலிகளாக இருந்தும் இத்தனை 1000 வருஷத்தில் இந்த ஏற்பாட்டை எதிர்த்ததாகவோ அப்புறம் ராஜா அவர்களை அடக்கினதாகவோ ஒரு திருஷ்டாந்தம் கூட இல்லை. தங்களுக்கு எத்தனையோ சாதகமாயிருந்த புத்த மதத்தை மூட்டை கட்டி அனுப்பிவிட்டு இப்போது கொடுமையானவர்களாக வர்ணிக்கப்படுகிற சனாதனிகளின் மதத்துக்குத்தான் ஜனங்கள் திரும்பி இருக்கிறார்கள். வர்ண விபாகத்தில் தங்களுக்கு பர்சனலாக ஒரு நிம்மதியும் சமூக வாழ்வுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருப்பதாக அவர்கள் கண்டிருந்தாலன்றி இப்படி பண்ணியிருப்பார்களா? வர்ணாசிரம ஏற்பாட்டினால் அக்கால ராஜாக்களுக்கு இப்போதுள்ள ராஜாக்களுக்கு முக்கியமாயிருக்கிற போலீஸ், ஜுடிஷியரி வேலைகள் பெருமளவுக்கு இல்லாமல் இருந்ததால் இப்போது இதற்காக ஆகிற செலவும் கால விரயமும் அவர்களுக்கு இல்லை. அதனால் ராஜாக்கள் தங்கள் பொழுதையும் பொருளையும் வேறே நல்ல இனங்களில் ஈடுபடுத்த முடிந்தது. கோர்ட்டுக்கு பதில் கோவில் கட்டினார்கள், கோரக்ஷணம் செய்தார்கள், அன்னச்சத்திரம் கட்டினார்கள், தான தர்மம் செய்தார்கள், கனபாட்டிகளுக்கு ஸ்ரோத்ரியம் கொடுத்து வேதத்தில் அதிகாரமுள்ளவர்கள் இவர்களிடமிருந்து தர்மங்களை தெரிந்து கொள்ள பண்ணினார்கள். உடுக்கு அடித்து பாரதம் சொல்கிற பூசாரிக்கு மானியம் விட்டு அதே தர்மத்தை இவனிடமிருந்து பாமர ஜனங்களும் தெரிந்து கொள்ள பண்ணினார்கள். பிரஜைகளின் வயிற்றுக்குறையை போக்குவதும் தர்ம அபிவிருத்தியுமே அரசனுடைய காரியங்களாய் இருந்தன. ஜனங்கள் கோவிலுக்கும் தர்மோபதேசம் நடக்கும் இடங்களுக்கும் போய் போய் சாந்தர்களானார்கள். சட்டத்தை மீறாமல் சாத்விகர்களாக எல்லோருடனும் சமாதானமாக வாழ்ந்தார்கள். இந்த சமாதானத்தை ஜாதி தர்மம் காப்பாற்றி வந்தது. இக்காலத்தில் கோவிலுக்கும் தர்மம் தெரிந்து கொள்வதற்கும் போவது குறைந்து ஜனங்கள் கோர்ட்டுக்கு போவது அதிகமாயிருக்கிறது. எங்கும் இடிந்த கோயில்களும் இடியாத கோர்ட்டுகளும் காணப்படுகின்றன. இப்போது வெல்ஃபேர் ஸ்டேட் வைக்கிற கோர்ட்டுகளுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் போவதற்கு முதல் படியாக தினந்தோறும் வளர்ந்து வருகிற சினிமா கொட்டகைக்கு போய் அநேக தினுசான தப்புகளை தெரிந்து கொண்டும் இந்திரிய சபலத்தால் உடல் கெட்டும் வருகிறார்கள். அக்கிரமத்துக்கு ஏற்பட்ட ரேஸ்கோர்ஸ் மாதிரியானவற்றிலும் கூட்டம் வழிகிறது. அபக்ஷ்ய பக்ஷணம் செய்வதற்காக கிளப்புகளும் ஹோட்டல்களும் ஜனங்களை இழுக்கின்றன. எல்லாம் போதாது என்று உரிமை, சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை துவேஷத்திலும் போட்டியிலும் சோம்பேறித்தனத்திலும் தூண்டி விடுவதற்கு
அரசியல் கூட்டங்களின் ஆகர்ஷணமும் சேர்ந்திருக்கிறது. மொத்தத்தில் உடம்பும் மனசும் கெட்டு சித்த சாந்தி போய் சமூக சமாதானம் போய் இவற்றின் டோட்டல் எஃபெக்டாக குற்றங்கள் பெருக எத்தனை வாய்ப்பு உண்டோ அத்தனையும் விருத்தியாகி வருகின்றன. தர்ம அஸ்திவாரத்தை பற்றி கவலைப்படாமல் வெல்ஃபேர் மாளிகை எழுப்பினால் இப்படித்தான் ஆகும். தர்மாச்சாரம் இல்லாத போது எங்கே பார்த்தாலும் கிளப் என்றால் நியமம் இல்லாமல் சாப்பிட்டு தேகம் புத்தி இரண்டையும் கெடுத்து கொள்வார்களே தவிர நிஜமான வெல்ஃபேரை அடைய மாட்டார்கள். தார்மீக கட்டுப்பாடு இல்லாத போது எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்கிறவற்றால் பத்திரிகைகளும் சினிமாக்களும் கெட்டதில்தான் சேர்க்கும். ஆஸ்பத்திரிகள் தினம் தினம் வைத்து புது புது ட்ரீட்மெண்ட் தருகிறார்கள் என்றால் துன்மார்க்கத்தில் போனாலும் கெட்ட வியாதி வராமல் தடுத்து கொண்டு விடலாம் என்றுதான் தர்மத்துக்கு பயப்படுவதற்கு பழக்கப்படாத சமூகம் நினைக்கும். கிராமம் விடாமல் பேங்க் வைத்து கடன் தருகிறோம் என்றால் எத்தனை லஞ்சமும் பித்தலாட்டமும் உண்டோ அத்தனையும் செய்து கடன் வாங்கி இப்போது தர்ம விரோதமாக வந்திருக்கிற பலவற்றுக்காக செலவு செய்வதற்கு ஊக்கம் தந்ததாகவே ஆகும். பெரிய வெல்ஃபேர் எதுவென்றால் தர்மந்தான். அந்த தர்மம் தெய்வ பக்தியாலும் மதப்பற்றாலும் தான் ஜனங்களிடையே நன்றாய் வேர் பிடித்து வளரும். இந்த ஆதார கொள்கையின் மேலே வகுத்த அர்த்த தர்ம சாஸ்திரங்கள் நம் நாட்டுக்கு செய்து வந்த நிஜமான நன்மையை அந்த ஆதாரத்தை வெட்டிவிட்ட எந்த புது அரசியல் முறையும் ஐடியாலஜியும் உண்டாக்கித்தர முடியாது. ஆனாலும் இப்போது தினந்தினம் லோகத்தில் ஏற்பட்டு வருகிற சீரழிவையும் ஒழுக்க குறைவையும் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருந்தும் பழைய ஏற்பாட்டில் தாட்சிண்யம் இல்லை, மனுஷ்யாபிமானம் இல்லை என்று குறை சொல்கிறார்கள்.